சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சார் ஆட்சியர் அதே மாதிரி வட்டாட்சியர் எல்லாத்துக்குமே இந்த ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது அரசாணை மாதிரி சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தற்போது வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு அரசாணை ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சார் ஆட்சியர், அதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அரசாணை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராம நிர்வாகம் கோயம்புத்தூர் மாவட்ட வருவாய் அலகு கிராம உதவியாளர் பணி விதிகள் 1995 அரசின் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் 8 வட்டங்களில் 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு காலியாக உள்ள 61 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக. அதாவது இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக ஒரு திருத்தப்பட்ட அரசாணை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் கூடிய விரைவில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணை பின்பற்றி இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தாலுக்காவில் மொத்தம் 61 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அந்த வட்டாட்சியர்களுக்கு இந்த சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்காரு. ஸோ எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வட்டத்தின் பெயர் ஃபஸ்ட்டு தாலுக்கா பெயர் கொடுத்துருக்குறாங்க. சூலூர் தாலுக்காவை பார்த்திங்கன்னா மொத்தம் 11 காலி பணியிடங்கள் இருக்குது. அன்னூர் தாலுக்காவில் 7 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி தாலுக்காவில் 21 காலி பணியிடங்கள், கிணத்துக்கடவு 4, மேட்டுப்பாளையம் 5, அதே மாதிரி பேரூர் 2, கோயம்புத்தூர் வடக்கு 6, ஆனைமலை 5. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் கூட்டி பார்க்கும்போது மொத்தம் 61 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சேலரி இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அறிவிப்பு. ரெண்டாவதாக ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டமும் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வருடங்களுக்கு மேலான கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவது அறிவுரை வழங்குறாங்க. யார்? மாவட்ட ஆட்சியர் அந்த வட்டாட்சியருக்கு ஒரு அறிவுரை வழங்குறாரு. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் 3 ஆண்டுக்கு மேல் வட்டம் வாரியாக உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு. ஸோ தாலுக்கா கொடுத்துருக்காங்க. ஈரோடு தாலுக்கா 9 வேக்கன்சி இருக்குது. கொடுமுடி தாலுக்கா 10, முடக்குறிச்சி 15, பெருந்துறை 39, கோபிச்செட்டிப்பாளையம் 19, சத்தியமங்கலம் 7, பவானி 11, நம்பியூர் 16, அந்தியூர் 14, தாளவாடி 1. மொத்தமாக ஈரோடு மாவட்டத்துக்கு 141 வேக்கன்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் அந்தந்த தாலுக்காவில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அது நியூஸ் பேப்பரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது நியூஸ் பேப்பரில் தான் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த டிஎன் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4/7/2025 நீங்கள் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சைமல்டேனியஸில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகத்துலேயும் இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இதுக்கான டைம் லிமிட்டு ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசிப்ட் ஆகிறதுக்கு கடைசி தேதி 3/8/2025 அப்ளிகேஷன் ரிசிப்ட் ஆகணும். டேட் ஆஃப் ஸ்கிரிட்டனிட்டி அண்ட் டிஸ்பேச் ஆஃப் லெட்டர் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட். ஸோ அவங்களுக்கு லெட்டர் அனுப்பணும் பார்த்தீங்களா, ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு 13/8/2025 அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் 21 days ஃப்ரம் த டிஸ்பேச் ஆஃப் லெட்டர்ஸ். அதாவது 21 நாள். இப்போ 13/8/2025 அவங்களுக்கு லெட்டர் அனுப்பணும். யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு லெட்டர் அனுப்பணும். ஸோ அந்த நபர்கள் அப்ளிகன்ஸ் கண்டிப்பாக இந்த 4/9/2025 அந்த ஸ்கில் டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கணும், எழுத்து தேர்வு முடிச்சிருக்கணும். டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 20/9/2025 நடக்கணும். பப்ளிஷிங் ஆஃப் த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அக்டோபர் 5 பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈரோடு மாவட்ட கலெக்டர் அந்தந்த வட்டாட்சியர்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அடுத்ததாக திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் 3/7/2025 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சர்க்குலரு.
ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது திருப்பூர் மாவட்ட வருவாய் அலகில் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள 102 கிராம உதவியாளர் பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 102. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தற்போது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மூணு மாவட்டத்தினுடைய அறிவிப்பு தான் கை கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது மாவட்டத்தினுடைய அறிவிப்பு கை கிடச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்கை போட்டு விடுங்க. மற்றவங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களும் வந்து டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது பத்திரிகை செய்தியில் விளம்பரம் கொடுக்கறது 6/7/2025. அப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா, ஸோ எனக்கு எப்படி வந்து தெரியும் அப்படின்னு. ஸோ உங்கள் மாவட்டத்தினுடைய பத்திரிகை நியூஸ் பேப்பர் வந்து தினசரி வந்து வாங்கி படித்து பாருங்கள். அப்படி இல்லைனா தாலுகா ஆஃபீஸ்லேயே போய் கேளுங்க. டைரெக்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கி எல்லா நியூஸ் பேப்பரும் பார்க்கறதுக்கு பதிலாக தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க மாவட்டத்தினுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நோட்டிஃபிகேஷன் ஒட்டிப்பாங்க. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பங்கள் பெறும் கடைசி நாள் 4/8/2025. விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்ய கடைசி நாள் 12/8/2025. தேர்வு நாள் பாருங்கள் 2/9/2025. நேர்காணல் தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டேட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி. தேர்ந்தவர் பட்டியல் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து 25/9/2025 அன்றைக்கி வெளியிடப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 102 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து அதிகபட்ச வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை மொத்தம் 20 வேக்கன்சி. ஃபஸ்ட்டு வந்து தாராபுரம் 36 வேக்கன்சி இருக்குது. உடுமலைப்பேட்டையில் 20 வேக்கன்சி இருக்குது. மொத்தமாக 102 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. மாவட்ட வேலைவாய்ப்பகத்திலிருந்து பட்டியல் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் தரப்புலேருந்து வட்டாட்சியருக்கு வந்து அனுப்பக்கூடிய அறிவிப்பு. இப்போது இந்த வேலை சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகம் சார்பாக வெளியிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட நாள் 5/7/2025. தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் 7/7/2025. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 5/8/2025. எழுதுதல் திறனறி நடைபெறும் நாள் இந்த டேட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் 20/9/2025, 26/9/2025. இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் வட்டாட்சி அதாவது தாலுக்காவுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். பதவியின் பெயர் கிராம உதவியாளர். மொத்தமாக எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. நிரப்பப்பட உள்ள கிராமங்களின் விவரம் வந்து இதில் கொடுத்துருக்கு. காலிப்பணிகள் எண்ணிக்கை 1 வேக்கன்சி மட்டும்தான் இங்கே இருக்குது. சேலரி பாருங்கள் 11,100 ரூபாயிலேருந்து 35,100 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. இதர தகுதிகள், வயது வரம்பு, விண்ணப்பிக்கும் முறை, ஸோ இதெல்லாமே இருக்குது. இந்த எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் லிங்கு நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக செய்யூர் தாலுகா, செங்கல்பட்டு செய்யூர் தாலுகா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே மொத்தமாக 9 வேக்கன்சி வந்து இருக்குது. அப்புறம் என்ன சுழற்சி விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தமிழில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ தெளிவாக வந்து பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி, இதர தகுதிகள், வயது வரம்பு ஏற்கனவே இதெல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருக்கோம். மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவங்களை இங்கே பாருங்கள். செங்கல்பட்டு.nic.in நோட்டீஸ் கேட்டகரி ரெக்கமெண்ட் என்ற இணையதள முகவரியை அணுகி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இங்கே இந்த வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வெப்சைட்டில் இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்துடணும். ஒரு 2 days 3 days வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் வந்து இதாங்க. நார்மலாக டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல், காமனாக டிஎன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு ஒரு போர்ட்டல் வந்து இருக்குது. அந்த போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பெயரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தினுடைய ஜஸ்ட் அந்த பெயர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த செங்கல்பட்டு.nic.in நோட்டீஸில் ரெக்கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அந்த இதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நோட்டீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் ரெக்கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. போனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல, இன்னும் அப்ளிகேஷன் வரல. மற்றபடி கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே இந்த அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது கிடையாது. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் நேரடியாக போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொடுத்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் மூலமாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் நேரடியாக போய் கொடுக்குறதே பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே எப்படிங்க தெரியும் அப்படின்னா, அதே இந்த ரெக்கமெண்ட் பேஜ்லேயே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய
அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நோட்டீசஸ் அப்படிங்கிறதுல போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து 2022 வந்து அந்த அப்ளிகேஷன் காப்பி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 2 days வந்து வெயிட் பண்ணுங்கள், அல்லது டெய்லி இந்த தமிழ்நாடு டிஎன் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.